கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இப்புதிய மாதத்தை காணச் செய்த தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது ஜூலை மாதத்தின் வாக்குதத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எனக்கன்பான தேவஜனமே, இப்புதிய மாதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய போகிறார். எப்படிப்பட்ட புதிய காரியங்கள் என்றால், இதுவரையிலும் உங்கள் வாழ்வில் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருந்த அனைத்து வாசல்களையும் கர்த்தர் உங்களுக்காக திறக்கப் போகிறார். இந்த மாதத்தில் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் திறந்த வாசல் வழியாக உங்களை தேடி வர போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். கர்த்தர் திறந்ததை இனி ஒருவனும் பூட்ட மாட்டான். நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும். இந்த புதிய மாதத்தில் நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எவைகளை திறந்தார் என்று பார்ப்போம். பிறவி குருடனுடைய கண்களை திறந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் செவியை திறந்தார். கழுதையின் வாயை திறந்தார். லீதியாளின் இருதயத்தை திறந்தார். இஸ்ரவேல் மக்களுக்காக கண்மலையை திறந்தார். நம் தேவன் தாம் நேசிக்கும் மக்களுக்காக எதை வேண்டுமானாலும் திறப்பார். அவர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. அவர் கட்டினால் அதை இடிப்பவன் ஒருவனும் இல்லை. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைப்படாது. ஆம், இம்மாதம் திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.